கடைசி கேள்வியா இருக்கு. ஒரே ஒரு கேள்வி. வக்ஃபுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெளிவாக பதிவு பண்ணியிருக்கீங்க. இந்த வக்ஃபுடைய விஷயத்தில் சொத்துக்கள் அதிகமாக இருக்குது. அந்த சொத்துக்கள் கீழே தமிழகம் 234 தொகுதிகளாக இருந்தாலும் கூட இந்த 234 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய அனைத்து மஸ்ஜிதுகளில் மத போதகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அரசாணை இறைவனுடைய உதவியோடு நீங்கள் நிச்சயமாக அமர்வீர்கள். அந்த மத போதகர்களுக்கு நீங்கள் உரிய அரசு ஊதியங்களை உங்களுடைய ஆட்சியில் அது வலுவாக ஆக்கப்பட்டு அது நிறைவு செய்யப்படுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இல்லை, இதே கேள்வி அன்னைக்கு அண்ணன் தடா ரஹீம் இதுலேயும் வச்சாங்க. உறுதியாக செய்வோம். இந்த கோரிக்கையை என் தம்பி என்கிட்ட பேசினான். நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம்ல, அண்ணன் இப்படி ஒரு சிக்கல் இருக்கு, சரி விடு செஞ்சிருவோம், அவ்வளோதானே. எனக்கு தெரியாது இங்கே இருக்கிற இமாம்களுக்கு இந்த நம்ம குரான் ஓதுகிறவர்களுக்கு அரசு ஊதியம் கொடுப்போம், அதில் என்ன இருக்குது உங்களுக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க, அரசு பணியாக மாற்றுவோம். அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி, எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டதற்கு. விரைவில் உங்களுடைய ஆட்சியில் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை இல்லை, நம்ம கோரிக்கையை நிறைவேற்றி ரொம்ப நன்றிண்ணா. கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் எந்த விதமான தடங்களும் இல்லாமல், எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் தெளிவான கருத்துக்களோடு நமக்கு பதிலளித்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் அண்ணனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா. எல்லாருக்கும் என்னுடைய பேரன்பும் நன்றி. தமிழ் தேசிய இஸ்லாமிய மறுபடியும் இன்னொரு நல்ல சூழல்ல சந்திப்போம். வணக்கம்.